வணக்க மக்களே, கருவேப்பிலையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிட்றதே இல்லை. அப்படிலாம் நீங்கள் இனிமேல் இருக்காதீங்க மக்களே. கருவேப்பிலையினுடைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால பதார்த்தங்களில் மிதக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட சேர்த்து விழுங்கி சாப்பிட்டணும். கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை குணப்படுத்துது. கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாக்கக்கூடியது, பசியை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்தது. நமக்கு இருக்கக்கூடிய பித்தத்தை தணித்து உடல் சூட்டை கருவேப்பிலை ஆற்றும். அதோடு கருவேப்பிலை கீரை மனதுக்கு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. குமட்டல், சீதபேதியாக உண்டாயிருக்கக்கூடிய வயிற்று உளைச்சல், நாள்பட்ட காய்ச்சல், இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களை குணப்படுத்தும். பித்தம் மிகுதியால் உண்டாகக்கூடிய பைத்தியத்தை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் கருவேப்பிலை இருக்குது. அதனால தான் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாந்தி, நாக்கு ருசியற்று போதல், வயிற்றோட்டம், சாப்பிட்டவுடன் மலங்களிக்கக்கூடிய உணர்வு, பசியற்ற நிலை, சளி, இது எல்லாத்தையுமே கருவேப்பிலை உங்களை குணப்படுத்தும். ஸோ கருவேப்பிலை இன்னும் என்னென்ன விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு, கருவேப்பிலை என்னென்ன விதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பற்றி வாங்க தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய தொப்பையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நீங்க எடுத்துக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பொதுவாக அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தொப்பை விழுறது அப்படின்றது. தொப்பையை வச்சுக்கிட்டு நம்மளால வெளியே நடமாடவே முடியாது. நம்ம தயங்குவோம், நம்ம கவலையும் படுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க. தினமும் காலை வெறும் வயிற்றில் நீங்கள் 15 கருவேப்பிலை இலையை அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க வெறும் வயிற்றில் அப்படின்னாலே உங்கள் உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் உங்களுக்கு வெளியேறி தொப்பையை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தினமும் இதை ட்ரை பண்ணலாம். வெறும் 15 கருவேப்பிலை இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள் குறைச்சி உடல் எடை கண்ட்ரோலில் இருக்கும். அதே போல் குறிப்பாக உங்களுடைய தொப்பையும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் ரத்த சோகையை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு, ரத்த சோகையை வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ரத்த சோகை இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலையுடைய 2 பேரிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகரிக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்திக்கலாம். அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை பிரச்சனையை வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிடுங்க. தொடர்ந்து கருவேப்பிலையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை சட்னியோ அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை தொடர்ந்து கருவேப்பிலையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைலாம் குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். கருவேப்பிலை நன்மைகள்ல அடுத்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்க்கரை நோயை வந்து குணப்படுத்தக்கூடியதாக கருவேப்பிலை இருக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். அதாவது அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கும். கூடுமான அளவுக்கு வரைக்கும் நீங்கள் கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவை கருவேப்பிலை குறைக்கவும் செய்யும். இதனால சர்க்கரை நோயிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நீங்கள் போதுமான அளவில் சரி விகிதத்தில் தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சாத்தியம். பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதயத்தை பாதுகாக்கும் கருவேப்பிலை. கருவேப்பிலை உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதே போல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் அதிகரிக்கும். அப்போ நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிச்சுட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு இதயம் ஆரோக்கியமாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா, பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம், அதுவும் உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து இதய நோய் ஏற்படாமலும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். பிளட் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா இதயம் வந்து உங்களுக்கு பழுதடைய ஆரம்பிக்கும். இதய சம்பந்தமான இதய நோய்கள் ஏற்பட தான் செய்யும். அதனால் நீங்கள் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாகவும் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. செரிமான பிரச்சனைக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக கருவேப்பிலை இருக்குது. இன்று வரையும் அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலையை மென்று சாப்பிட்டு வந்தாலே செரிமான பிரச்சனை சரியாகும். குறிப்பாக இந்த மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கருவேப்பிலை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து குணமடையும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கருவேப்பிலை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் கருவேப்பிலையில் செஞ்சுப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள், கருவேப்பிலை சட்னியெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா செரிமான பிரச்சனையிலிருந்து நீங்கள் நிரந்தர தீர்வு பெறலாம். சளி தொல்லைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக கருவேப்பிலை இருக்குது. சளி தொல்லை இருக்கிறவங்க கருவேப்பிலையை காய வச்சு பொடி செஞ்சு தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளை 1 ஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட 1 ஸ்பூன் தேன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தேனோட நீங்கள் இந்த 1 ஸ்பூன் கருவேப்பிலையை கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி தொல்லையிலிருந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். முடி நன்றாக அடர்த்தியாக கருகருன்னு வளர்வதற்கு நீங்கள் கருவேப்பிலையை சாப்பிடலாம். ஸோ இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பயன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மள பல பேர்த்திட்டையும் போயிட்டு கருவேப்பிலையோட ஏதாவது ஒரு மருத்துவ குணங்களை சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடி கருகருன்னு வளரும் அப்படின்னு சொல்லுவோம். அது உண்மைதான். இப்போ முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்களாம்
தினமும் 15 கருவேப்பிலையும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முடி உதிர்தல் பிரச்சனை வந்து சரியாகும். அடர்த்தியாக முடி கருகருன்னு வளர்வதை நீங்களே உங்களால் உணர முடியும். நரைத்த முடி கருமையாகவும் மாறும். அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பல நாட்கள் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அது வந்து சாத்தியம். கல்லீரலை பாதுகாக்க நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நீங்கள் தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க வந்தீங்க அப்படின்னா கல்லீரலை தங்கி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை அது வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. ஆகியால ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாத்துக்கொள்ள தினமும் கருவேப்பிலை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. உங்களை நீங்க ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க. நன்றி மக்களே.